இதே மாதிரி பள்ளியிலே பலர்கள் ஜிக்ர் செய்வார்கள், இறைவனை நினைத்து பார்ப்பார்கள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். மொட்டையாக நாம் சொன்னால் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அதுக்கு என்ன நன்மை, என்ன பெனிஃபிட், இதை செய்தால் என்ன கிடைக்கும் என்று நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் இறைவனை நினைவு கூறுவோம். அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடைகளை, அதாவது நமக்கு தந்த அருட்கொடைகளை நினைவு கூற வேண்டாமா, அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டாமான்னு தலைப்பு தருவதற்கு என்ன காரணம் என்றால் இந்த ஜிக்ர்கள் உயிரோட்டமாக செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த தலைப்பு தந்திருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அந்த வகையில் கலிமத்தானி ஹபீபத்தானில ரஹ்மான், நம்ம பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம கேட்போம், நம்ம மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு கேட்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவுத்துக்கு சொந்தக்காரன், அவனுக்கு 2 வார்த்தைகள் பிடிக்குமா, கலிமத்தானி ஹபீபத்தானில ரஹ்மான். ரஹ்மானுக்கு 2 வார்த்தைகள் நாங்கள் நாக்கிலிருந்து வந்த உடனே அவனுக்கு ரொம்ப விருப்பமா இருக்குமா. வஸகீலத்தானி ஃபில் மீசான், மீசானில் மிகவும் கனமாக அது இருக்குமா, மிகவும் பாரமாக இருக்குமா. அதாவது வஹஃபீஃபத்தானி அலல் லிஸான் என்றாங்க ரசூலுல்லாஹ். நாவுக்கு அது ரொம்ப லேசா இருக்கு. அல்லாஹ் பெரிய நன்மையை தரப்போறான், அள்ளி அள்ளி போட்ட மீசான் கணக்க ஆரம்பிக்கிறது. 2 வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, நாவுக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்குது. சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி என்றாங்க ரசூல். ஒரு அடியான் சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொன்னார், சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி என்றால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமா போச்சு. ரசூலா சொன்னாங்க கன்சுமின் குனூத், அதாவது ஜன்னாவுல உள்ள பொதியல் சொல்லட்டுமான்னு ரசூலா கேட்டாங்க. ஜன்னாவுல பொதியல் இருக்குது சொல்லட்டுமா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு அடியானிலை சொல்கிற நேரம் ஜன்னாவுடைய பொதியல் அவ்வளவு விசாலமான நன்மைகள் கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு 100 தடவைகள் சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி என்று ஒருவர் சொன்னால், மாலையில் சொல்லி காலையில் மரணித்தால் அவர் ஜன்னாவுக்கு நுழைந்து விடுவார். காலையில சொல்லி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ரசூலா சொன்னார்கள் 100 தடவை சொன்னால் கடல் நுரைய அளவுக்கு அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்றாங்க. கடல் நுரைய அளவுக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்க, கடல்ல எவ்வளவு நுரை இருக்குது எண்ணி பாருங்க சகோதரர்களே. இவைகள் எல்லாம் நமக்கு தருகிற பெனிஃபிட். அதனால் நாம் எப்படி நினைச்சு பார்க்கணும், என்ன மாதிரி நடக்கும். இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு மிக பெரும் அற்புதம் நடக்க போகிறது சகோதரர்களே. அதனால் நான் அதை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்ய போறேன். ஆழமாக கேளுங்கள். இது உங்க வாழ்க்கைக்கு நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு கிஃப்டை அல்லாஹ் தரப்போகிறான். அதை தான் இந்த ஹுதுபாவில் இறைவனை நினைவு கூறுவது சம்பந்தமாக நான் சொல்ல போகிறேன். அதை இப்படி புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். உலகத்தில் உள்ள பெரிய பெரிய அரசர்கள், ஆட்சியாளர்கள், பதவியில் உள்ளவர்கள், பணக்காரர்கள் எல்லாத்தையும் இந்த பக்கம் வைப்போம், இந்த பக்கம் வைப்போம். இந்த பக்கமாக ரசூலுல்லாவை கொண்டு வருவோம், அருமை தோழர்களை கொண்டு வருவோம். இது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது நம்ம நிரூபிச்சு பார்ப்போம். வெறுமனே நம்ம முஸ்லீம்கள் அதனால் ரசூலுல்லாஹ்க்கு இப்படி என்று சொல்லாம உண்மையை பார்ப்போம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஆக பெரிய அற்புதமான கிஃப்ட் எதுன்னு கேட்டா, இந்த உள்ளம் சீராகுது, இந்த உள்ளத்தில் ஒரு அமைதி என்ற ஒரு நிலைமை உருவாகுது. இன்றைக்கு புல்முட்டையை நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அது பெறலாம், கவலை இந்த 2 மாறி மாறி வரும். சந்தோஷத்துக்கு என்ன வேலைன்னா, நாம நினைச்சது நடந்தா சந்தோஷம். ஒரு பையன் மோட்டார் சைக்கிள் வாங்கன்னு நினைக்கிறான், என்றைக்காவது அந்த கனவு நினைவாயிட்டா மோட்டார் சைக்கிளை வாங்கிடுவார், சந்தோஷப்படுவார். ஏதோ வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்தா கவலைப்படுவார். இது உலகத்தில் எல்லாருக்கும் வரும். ஆனா யாருக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் கிடைக்கும். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சந்தோஷம் கிடைக்கும், கவலையும் வரும். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சந்தோஷம் மட்டும்தான். அமெரிக்கா அதிபரான உடனே ஒயிட் பேலஸ்ல உட்கார்ந்து எல்லாம் கிடைக்குது, சாப்பாடு அது இது. அவன் கவலையே படமாட்டானா. நம்ம நாட்டில் ஒரு ஜனாதிபதி அவர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே அவருக்கு பிறகு அவர்தான் அவருடைய வம்சம் தான் என்று சொல்கிற அளவுக்கு அவரை கொண்டு வந்து வைத்தார்கள். ஆனால் ஒரு சில நாட்களில் அவருடைய குடும்பமே காணாமல் போகிற அளவுக்கு பெரும் பைனான்சியல் கிரைசிஸ் இந்த நாட்டில் உருவாச்சு. அப்ப அவர் கவலைப்பட்டிருப்பாரா? இந்த நாட்டிலே தேர்தலில் வெற்றி பெறுகிற நேரம் அவர் சந்தோஷப்பட்டவர், வீட்டுக்கு திரும்பி போகிற நேரம் கவலைப்பட்டிருக்க மாட்டாரா? சந்திரிகா அம்மையார் அவர்கள், இந்த நாட்டிலே பண்டாரநாயக்க ஃபேமிலி என்றால் யார், எப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது. அம்மையார் அவர்களுக்கு கண்ணு போச்சு, கண்ணு போச்சு. அந்த கண்ணு போன பிறகு திரும்ப அவர்களுக்கு இருந்த அதே கண்ணு கிடைக்கல. நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப அவங்க கண்ணை பார்த்தீங்கன்னா அது வித்தியாசம் தெரியும். ஒரு நாட்டின் முதல் குடிமகளாக நிற்கக்கூடிய அந்த பெண்ணுக்கே போன கண்ணை திரும்ப பெற முடியாது. அந்த பணத்தால் எனக்கு இருந்த மாதிரி என் கண்ணு வேணும்னு கேட்டா கிடைக்காதா? தன்னுடைய பதவியால் எனக்கு இருந்த கண்ணை திரும்ப கேட்டா கிடைக்காதா? அவருடைய அதிகாரத்தால் இருந்த கண்ணை திரும்ப கிடைக்காதுண்டா.
அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அந்த நாள் நிச்சயம் கவலைப்பட்டிருப்பார். ஹொரகொள்ளையில் நீங்கள் கொழும்புலேருந்து வருகிற நேரம் நிட்டம்போயில் அவருடைய மிக பெரும் தோட்டம் இருக்கிறது. வளவுக்கார அவங்க பெரிய ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திலே அவர்களுக்கு அவங்க அம்மாவை இறந்துட்டாங்க, அப்பாவை இறந்துட்டாங்க, தன் அன்பு கணவனே இறந்துட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் தன்னந்தனியா நின்று ஸ்விம்மிங் பூல் இருந்தாலும் பெரிய அரண்மனை இருந்தாலும் அந்த செல்லமா பேர குழந்தைகள் ஓடி விளையாட தன் பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு அம்மாவை விட சந்தோஷமாக இருப்பாங்கன்னு அது எனக்கு தெரியல. நீங்க தன்னந்தனியாக இருந்து உங்களுக்கு உலகத்தையே கையில தந்து நீங்க தனியா வாழணும்டா மனிதனுக்கு இன்பம் அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் மனித உள்ளம். நன்றாக பாருங்க, இவர்கள் யாருக்கும் பெற முடியாத ஒரு அற்புதமான ஒன்று இருக்கிறார். இதை இஸ்லாம் சொல்லுது. அது சந்தோஷமும் இல்லையாம், அது கவலையும் இல்லையாம், அதற்கு பேர் அமைதி என்று சொல்லுது. நிம்மதி அப்படி என்றால் என்ன? மனசு எந்த இடத்துலையும் தளம்பாதான், அமைதியா நிக்குமா. சிலர்களை பார்த்தீங்கன்னா ஓன்னு சந்தோஷப்படுவார், இன்னொரு நாள்ல பார்த்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருவான், இன்னொரு நாள் தற்கொலை பண்ணிடுவான். ஆனா பெருமானாருக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடக்குது. சொந்த பிள்ளையை கொண்டு போய் கபரில் வைக்கிற வாப்பாமார்கள் யாராவது உண்டா? ஒரு புள்ள கடந்து இன்னொரு புள்ள, இன்னொரு புள்ள கடந்து இன்னொரு புள்ளை வச்சு பாருங்க பார்ப்போம். கல்வி வெறுமையா போயிடும். இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டுமான சிந்தனை நமக்கு வரும். பெருமானாருக்கு 7 குழந்தைகள், அதுல 6 பிள்ளைகள் அவர்கள் மரணிக்க முன்னாடி மரணிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட தகப்பனுடைய முகத்தை கொஞ்சம் போய் பாருங்க பார்ப்போம். அது எப்பையும் ஜீனத்தில் மின்னிக்கொண்டே இருக்கும். சஹாபாக்களை போய் பாருங்க, அவங்க வீடு வாசல் சொத்து செல்வங்கள்லாம் மக்காவில் விட்டுட்டு எந்த ஒன்றுமே இல்லாம உடுத்த உடுப்போட திரும்பி மதீனாவுக்கு வந்தாங்க. அவங்க முகத்தில் போய் பார்த்தீங்கன்னா அது தெரியவே தெரியாதுன்னு நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. தெரியாதவர்கள் இவங்கெல்லாம் பெரிய 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 பணக்காரர்கள் போல பள்ளிவாசல் முற்றுவழியில் நிற்பாங்க. அவர்களுக்கு ஊடு இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர்கள் ரசூலுல்லாஹ் மட்டுமே வேணும் என்று கேட்டவங்க. சில சகோதரர்கள் இருந்தாங்க, 70க்கு மேற்பட்ட தோழர்கள். மஸ்ஜித் நபவி நீங்க போய் பார்த்தீங்கன்னா பள்ளியில ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு பின்னாடி ஒரு துண்டை மேலே தூக்கி கட்டிருப்பாங்க. வீட்டுக்கு பின்னாடி அந்த துண்டை நீங்க பாத்தீங்கன்னா அதான் அஹ்லு சுஃபாக்கில் இருந்த இடம். இன்றைக்கு போய் நீங்க பார்க்கலாம், அது கொஞ்சம் ஒரு படி மேலே கட்டி வச்சிருப்பாங்க. இங்க தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உட்பட 70க்கு மேற்பட்ட தோழர்கள் அங்க இருந்தாங்க. ஏன் அவங்க அங்க இருந்தாங்கடா, வந்தவர்கள் தூரத்திலிருந்து வந்தாங்க. இன்றைக்கு மாதிரி பஸ் எடுத்து போறதுக்கு வசதி இல்லை. பெருமானாரை பார்க்கணும் என்று நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை உங்க பேச்சை கேட்கணும்னு நினைச்சாங்க. உங்களை விட்டு விலகி நம்மளால வாழ முடியல, இங்கேயே நிக்கிறோம் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு வீடு வேணாம், பள்ளியில ஒரு இடம், பள்ளிவாசலுக்கு வெளியில ஒரு இடம் ஒதுக்கித்தாங்கன்னு கேட்டாங்க. அங்க இருந்து ஈச்சப்பழத்தை, ஒரு ஈச்சப்பழம் இல்ல, சில நாட்களில் ஈச்சப்பழத்தில் ஒரு துண்டை சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் பெருமானாரை பார்த்தால் போதும் என்று சிலர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த தோழர்கள் இந்த பக்கம் நிப்பாட்டி பாருங்க, அவங்க முகத்துல பணம் இல்லை என்ற கவலையே இல்லை சகோதரர்களே. அதுல உள்ள ஒரு தோழரை பாருங்க, தஹஜ்ஜத் நேரம் பெருமானார் எழும்புற நேரம் ஆறாப்பாரத்தோடு எல்லாத்தையும் எழுப்பாட்டி பெல் அடிச்செல்லாம் எழும்ப மாட்டாங்க. பெருமானார் எழும்புவதும் தெரியாது, தூங்குவதும் தெரியாது, அமைதியான வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் எழும்பி வழிக வருகிறார். வந்தால் ஒருவர் நிற்கிறார். நம்ம திடுக்குழுவோமா இல்லையா, ராத்திரியில இன்னும் சூரியன் உதயமாகாத நேரத்தில் வெளியில ஒரு ஆள் நின்றா என்ன, பெருமானுக்கு அவ்வளவு கோலாச்சுரத்தில் இருந்துச்சு. வெளியே வந்தா ஒரு தோழர் நிற்கிறார். அவர் ஒரு இளைஞர், ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வெளியில நிற்கிறவர் தண்ணி பாத்திரத்தோட நிற்கிறார். பெருமானாருக்கு போட்டு போட்டு நான் உதவி செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு என் கையால தண்ணி குடிக்கணும் என்பதில் பள்ளிவாசல் முற்றுவழியில நிற்கிறவர். அவரு தன்னுடைய அஸ்லமி குலத்திலிருந்து தூரத்திலிருந்து வந்து இங்க வந்தவர். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க விட்டு எனக்கு பிரிய முடியாது யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டுக்கு போக முடியாது யா ரசூலல்லாஹ், உங்களோடே வாழணும், உங்களை பார்க்கணும். இப்படி பள்ளியில முன்னும் பின்னுமா நிற்கிறவர்கள் அதிகாலையில ரசூலுல்லாஹ்வோட தனியே சந்திக்கணும் என்பதற்கு அவர் இந்த திட்டத்தை போடுற நேரம். ஹாத்தமுல் அன்பியா இந்த பூமியை மிதித்திருக்கிற நேரம். என் கையால ரசூலுல்லாஹ் உது எடுத்து அதுக்கு எவ்வளவு நன்மை. ரசூலுல்லாஹ் யார்ட்டையும் வந்து எனக்கு தண்ணி எடுத்துட்டாங்க, எனக்கு பேக தூக்கிட்டாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதாவது ரபியா முன்னாடி நிற்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரபியா கையில தண்ணியோட
வுது எடுப்பதற்கு ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி நிற்கிறார். அவர் எங்கேயோ தூரத்தில் உள்ளவர் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பின்னாடி எல்லா நாளும் நிற்கிறவர். அவர் கல்புல உள்ள கௌரவத்தை பாருங்கள். அந்த தோழர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு நான் இதை சொல்கிறேன். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சு கொள்றாங்க. வுது எடுக்கிறதுக்கு அருமையா வந்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் எதையாவது செஞ்சா திரும்ப கேட்பாங்க, என்ன வேணும் என்று கேட்பாங்க. ஏதாவது ஒரு பிரதி உபகாரம் பண்ணுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செல்னி ரபியா, எனக்கு சொல்லுங்கள் ரபியா, என்ன வேணும் என்று கேட்டு என்ன சொல்லுவோம் சகோதரர்களே? இதுதான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிற பாடம். கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உங்களிடம் கேட்டால், என்னிடம் கேட்டால் என்ன சொல்லுவோம் சகோதரர்களே? என்ன கேட்போம்? அவர் என்ன கேட்டார் தெரியுமா? அவருக்கு வீடு உண்டா? இல்லை. அவருக்கான குடும்பம் உண்டா? இல்லை. அவருக்கு வேற ஏதாவது உண்டா? ஒரு வசதி வாய்ப்பு ஒன்றுமே இல்லை. பரம ஏழைகள். அஹ்லு சுஃபாக்களை தனியாக படித்தால் உங்களுக்கு அது தெரியும் யார் என்று. அதாவது முற்றவெளி தோழர்கள் நாம சொல்லுவோம். என்ன கேட்டார் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை அவர் பார்க்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஐஸா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இதை அழிக்க விரும்பவில்லை. குர்ஆனில் உள்ள வரிகள் எப்படி நமக்கு வந்து சேர்கிறதோ, அருமை தோழர்கள் வழியாக 1400 ஆண்டுகளுக்கு பிறகு புல்மூட்டைக்கு வந்து இந்த செய்தி சேருகிறதுண்டா, இது எந்த பத்திரிகையிலும் வரவில்லை தோழர்களே, எந்த ஒரு மீடியாவிலும் வரவில்லை. யாரும் தூரத்திலிருந்து வீடியோ பண்ணி இவைகளை எல்லாம் பதிவு செய்யவில்லை. ரஹ்மான் மேலே இருந்து பார்க்கிறான். வாய்கள் மூலமாக வந்து சனதுகள் சரி செய்யப்பட்டு எங்கள் காதுகளுக்கு வந்து சேருகிறது என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இஸ்ஸத் எப்படி இருக்கும் தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவர் ரசூலுல்லாவை பார்த்து சொன்னார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், என்ன வேணும் ரபியா, கேளுங்கள் என்றார். அவர் இப்பொழுது கேட்க தொடங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு மாளிகை வேண்டும் யா ரசூலல்லாஹ், எனக்கு இத்தனை ஒட்டகம் வேண்டும். அது கேட்க தோணல. எங்க கல்புக்கு எது தேவையோ அது அவருக்கு தேவைப்படல. அப்ப என்ன நடக்குது? ஏதோ சர்ஜரி நடக்குதா? கலட்டி போட்டு வேற ஏதாவது பூட்டுறாங்களான்னு கேட்ட எங்களை மாதிரியே நரம்பு நாளங்கள் ரத்தம். அவர் என்ன கேட்டார்? யா ரசூலல்லாஹ், ஒன்று வேணும் என்று கேட்டார். இன்னி அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒன்று தான் வேணும் என்று கேட்டார். எனக்கு ஒன்று வேணும் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஜன்னாவுல உங்களோட பக்கத்தில் நிக்கணும் யா ரசூலல்லாஹ், உங்களோட வாழணும் யா ரசூலல்லாஹ், வேற எதுவும் வேணாம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவகைர ஸாலிக் ரபியா, வேற எதையாவது கேளுங்களேன் என்றார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஏதாவது கேட்க தோணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஜனாதிபதி, பிரசிடென்ட், ஏதாவது எடுத்து கொடுத்துடலாம். ரசூலுல்லாஹ் பைத்துல் மால்ல இருந்து ஒருவ தொடல்ல. வீட்டில் தன்னுடைய பேர குழந்தை ஈச்சப்பழம் ஜக்காத்தை வாயில் எடுத்து போடுகிறத நம்ம எடுத்து விரலை போட்டு துப்பு, மகன் இது எங்களுக்கு ஹராம், எங்க குடும்பத்துக்கு பொது நிதி ஹராம் என்று சாதாரண வீட்டில் வாழ்ந்த மாமன்னர் பெருமானார் கேட்டார்கள். பைத்துல் மால்ல இருந்து எடுத்து கொடுத்துடலாம், என்ன வேணும்? அவகைர ஸாலிக், வேற ஏதாவது கேளுங்கள் ரபியான்னு கேட்டாங்க. அப்பொழுது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இல்லவே இல்லை, ரபியாவுக்கு வேற எதுவும் இல்லை. ஹுவ ஸாக யா ரசூலல்லாஹ், அது மட்டும்தான் யா ரசூலல்லாஹ். எனக்கு ஜன்னாவில் நீங்கள் நபிமார்களோடு சாலிஹீன்களோடு சுஹதாக்களோடு நிற்கிற நேரம் ரபியாவுக்கும் அல்லாஹ் ஜன்னாவை தந்தால் எங்க நிற்பேன் யா ரசூலல்லாஹ்? உங்க பக்கத்தில் நிக்க துடிக்கிறது யா ரசூலல்லாஹ், எனக்கு வேணும், உங்க தோளுமை வேணும் யா ரசூலல்லாஹ். ஜன்னாவில் ரபியா எங்கேயோ, நீங்க எங்கேயோ இருக்க கூடாது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிற நேரம் அவங்க கல்புல உள்ள வேதனை, எங்க வீட்டுல ஏர் கண்டிஷன் இல்ல, எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்ல, எங்க வீட்டுல வாஷிங் மெஷின் இல்ல, இதெல்லாம் வரணும் நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க கல்பு ஏதோ மாற்றப்பட்டிருக்கிறது. இதுக்கு எங்கேயாவது ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறதா போட்டு எடுத்து கல்பை மாத்த? எங்கேயாவது ஒரு மெஷின் இருக்குதா சைனாவுல மனுஷனை போட்டு மாத்தி எடுக்கன்னு கேட்ட இல்ல. என்ன மெஷின் என்றா, பெருமானார் நின்றார்கள் என்றால், தோழர்கள் நின்றால் அவர்கள் முகத்தில் அந்த பிரகாசம் மின்னும், பிரகாசம் மின்னும். அவர்களுக்கு கவலை தெரியாதான்னு கேட்போம், பயம் தெரியாதான்னு கேட்போம். நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? எங்க பொருளாதாரம் உளுந்தா டென்ஷன் ஆயிருக்குது. டென்ஷன். நேற்று ஒரு பெரும் சண்டியர் 6 பேருக்கு அடித்திருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய பழைய கதை எனக்கு தெரியும். அப்படி குடித்தவராக இருந்தவர் மாஷா அல்லாஹ் மார்க்கத்தில் மாறி நல்ல ஒரு இடத்துக்கு வந்து விட்டார். ஆனால் அவ்வளோ பெரிய சண்டியர் பேசுகிறார், அவருடைய குடும்ப பிரச்சனை பேசுறாரு. டென்ஷன் ஆயிருக்குது, எனக்கு மறக்குது நிறைய விஷயம் மறக்குது. என் குடும்பம் என்னை தனிமையாக்குறார்கள். அப்படி இத்தனை பேருக்கு அடித்து பயம் இல்லாமல் ரோட்டில் போட்டு அடிச்சு அதெல்லாம் பண்ணினவர்களுக்கு மனம் பதறுகிற நேரத்தில். ஆனால்
தீனுல் இஸ்லாம் ஒரு அருமையான பரிசை கொடுக்கு. இது எங்க கல்புல ஒட்டிட்டு வைங்க, வல்லாஹி சொல்கிறேன், இந்த சாதாரண மனிதர்களுடைய கவலை சந்தோஷம் இவையெல்லாம் தாண்டி ஒரு அமைதி நிலவும் உங்களுக்குள்ள. அதுக்கு நிம்மதி என்று சொல்லுவோம் சகோதரர்களே. அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இந்த பரிசு யாருக்கு? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களுக்கு. அல்லாஹ்வை நினைவு கூறாத ஒரு ஜனாதிபதி இல்லை, அல்லாஹ்வை நினைவு கூறாத உலகத்திலேயே எலான் மஸ்குக்கு இல்லை. மன அமைதி என்பதை பெற முடியாது. அதுக்கு மருந்து இருக்குதான்னு கேட்டா இல்லை. மனசு பதறுது, போய் உடைச்சு குடிக்கிறான். எதை குடிக்கிறான்? தண்ணி இல்லை, கல்லு, வாயில போடுறான், நாக்குல போடுறான், போதையில நிக்கிறான். ரியல் லைஃப் பார்க்க முடியல, பயங்கரமா இருக்குதுன்றான். பெரும் கோடீஸ்வரர்கள், பெரும் அதிகாரம் படைத்தவர்கள், ராத்திரி கொஞ்சம் குடிச்சாதான் எங்களுக்கு தூக்கம் போகும் என்றாங்க அல்லாஹ்வுடைய. மனித குலத்துக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. இவங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் பட்டியல் போட்டுட்டு, பெருமானுக்குள்ள பிரச்சனை எல்லாம் பட்டியல் போட்டா இவங்க கிட்ட கூட நிக்க மாட்டாங்க. அவர்களை எதிர்த்த கூட்டம் வெளியில மக்காவில் இருந்து விரட்டி சொத்தை அபகரிச்சாங்க, கொல்லணும்ன்றாங்க, பரிசு அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகு 1000 பேர் படையெடுத்தாங்க. பத்ர் 3000 பேர் படையெடுத்தாங்க. உஹத் 10,000 பேர் படையெடுத்தாங்க. அஹ்ஸாப் இது எல்லாம் முடிய கொல்லுவோம் என்றார்கள். ஆனால் பெருமானார் தன்னுடைய கையை கட்டி கொண்டு சிரித்து கொண்டே இருந்தார்கள். அதே ஹரத்துக்கு ரசூலுல்லாஹ் திரும்பி போனார்கள். ஒரு இரத்த துளி இல்லாமல் காபாவை வெற்றி கொண்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் முகத்தில் எல்லாம் இழக்கிற நேரம் அவரிடம் சோகத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க சகோதரர்களே, சோகத்தை பார்க்க மாட்டீங்க. அப்படி என்றால் இதை நாம் மரணிப்பதற்கு முன்னாடி எங்க கல்புகளுக்கு இந்த அமைதி வந்ததா செக் பண்ணி பாருங்க. இந்த அமைதி உண்டா? அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்ச அந்த நிம்மதி நமக்கு கிடைக்கணுமெண்டா அல்லாஹ்வை நினைவு கூறணும். இது எங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். நீங்கள் வர்றீங்களா, பள்ளிக்கு வர்றீங்களா, வீட்டில் இருக்கிறீங்களா, அல்லாஹ்வை நினைவு கூறின உள்ள அமைதி பெறும். அந்த அமைதியை அடைஞ்சு பாருங்க. இந்த உலகத்தில் உள்ள பதட்டங்கள், ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரும், பெட்ரோல் இல்லாமல் போகும், தவக்கல் து அலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஒரு பறவை பறக்கிறது, காலையில் அந்த பறவையை பார்த்தீங்கன்னா வயிறு ஒட்டி பறக்கும். அதாவது உண்மை ஹக்க தவக்குலில் ரதத்தும் கமா யர்சுக்கு தைரன்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் மீது நிஜமா நீங்க தவக்கல் வச்சீங்கன்னா, ஒரு பறவை காலையில பறக்குது வெறும் வயிறோடு, மாலையில திரும்புற நேரம் அப்படியே வயிறு முட்டி பறக்கு வருது. அதுக்கு உணவு கிடைச்சிட்டு, அதுக்கு தெரியாது புல் மூட்டையில எங்க உணவு இருக்குது, ட்ரிங்கோல உண்டா, என்ன புழு என்ன பூச்சி, எல்லா நாளும் பசியில போற பறவைகள் திரும்பி வருகிறது. தவக்கல் து அலல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு பொறுப்பு சாட்டி விட்டு அல்லாஹ் பார்ப்பான், எங்களுக்கு பதட்டம் வராது.